ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் லார்ட் ஆஃப் பிளானட் அனிமாவோட 13th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்கில் அந்த லீ ஹீரோவை அட்டாக் பண்ண வர, அப்போ ஹீரோ கையில் பவரை கேதர் பண்ணி அவனை அட்டாக் பண்ண, இப்போ ஹீரோ சொல்கிறான் இந்த சோல் ஃபார்முலா கூட இவங்ககிட்ட ஒர்க் ஆகலை. அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது அது சோல் சாக்ரிஃபைஸ் டெக்னிக், அவனை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ அவனை விட்டு நகர்ந்து வந்துடுறான். அந்த லீ திரும்பவும் ஹீரோவை அட்டாக் பண்ண வர, அப்போ ஹீரோ ஜம்ப் பண்ணி அவனுக்கு ஹெட்ஷாட்டை ஒன்று போட்டுடுறான். அப்போ ஹீரோ அவனை இங்கே தான் அட்டாக் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டான். திரும்பவும் அவன் அட்டாக் பண்ண வர, அப்போ ஹீரோ மேஜிக்கல் ஷேடோஸ்னு சொல்ல ஹீரோ காணாமல் போயிடறான். திடீர்னு அவனை ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். லீ எழுந்து பார்த்தா 4 இன்ஃபெக்ஷன் அங்கே இருக்காங்க. அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, நீ அந்த மேஜிக்கல் ஷேடோஸ் டெக்னிக்கை பார்க்க மட்டும்தான் செஞ்சு அதுக்குள்ளே எப்படி கற்றுக்கினேன்? அதுக்கு ஹீரோ, நீ தான் நினச்சி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு, ஆனால் அது எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறான். அந்த நேரத்தை அந்த லீ ஹீரோவை அட்டாக் பண்ண வர, அப்போ மீதி இருக்க 3 இன்ஃபெக்ஷனும் அவனை கையால் கட்டி போட்டுடுறாங்க. இப்போ ஹீரோ அவனோட கழுத்தை பிடிச்சி தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவனுக்குள்ளே இருக்க அந்த கருப்பு சக்தியை பிரித்து எடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பவரை அப்சர்வ் பண்ணிக்கிறான். அடுத்த சீனில் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் சொல்கிறான், யாரோ என்னோடய கண்ட்ரோல் சோல் பேரில் செயல்படாத மாதிரி பண்ணிட்டாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு சொல்கிறான். இவனோட பேர் ஹெட் ஆஃப் கோல்டன் ட்ராகன் வெயின்னு காட்டுறாங்க. அடுத்த சீனில் அந்த லீ என்னை மன்னிச்சிருங்க, நான் 12 வருஷமாக இங்கே தான் வேலை செய்கிறேன், அதனால் என்னை உயிரோட போக விடுங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ, என்ன 12 வருஷமா? உங்களை எங்கள் அப்பா ஒரு ஃபேமிலியாக தானே பார்த்தாரு, கொஞ்சம் பவர் காசப்பட்டு அந்த சிஓஇ பக்கம் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் கோல்டன் ட்ராகன் வெயில சேர்ந்துட்டீங்க, வாயத்திர யார் எங்கள் அப்பாவை கொன்னது? அதுக்கு லீ சொல்கிறான், உங்கள் அப்பா செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை, அப்போ அது சிஓஇ தானே செஞ்சான். இல்லை, நான் கேள்விப்பட்டேன் கோல்டன் ட்ராகன் வே ஏதோ சீக்ரெட்டான மிஷினை செய்ய பிளான் பண்ணியிருந்தாங்க, எனக்கே இது பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு. சரி, எதுக்காக உன்னை சிஓவிங்க அமுச்சு வச்சான்னு ஹீரோ கேட்க, அது எதுக்குன்னா நான் ஏதாவது சீக்ரெட் புக்கு இல்லைனா சீக்ரெட் கில்லை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அனுப்பிச்சி வச்சான். இதை கேட்ட ஹீரோ சீக்ரெட் கில்லான்னு ஆச்சரியப்படுறான். அப்போ லீ சொல்கிறான், இன்ஃபெக்ஷு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன், அதனால் என்னை உயிரோட போக விடு, அப்படின்னா நீ சிஓவிக்கு இந்த மெசேஜை என் சார்பாக சொல்லிட்டுன்னு ஹீரோ சொல்கிறான். அவனும் என்ன மெசேஜ்னு கேட்க, அடுத்த சீனில் அவன் கத்துறது மட்டும்தான் கேட்குது. அங்கிள் ஃபோன், நீங்கள் பம் வில்லேஜை டீல் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவர், சரி எனக்கு ஒரு மெசேஜ் கிடச்சிருக்கு, அது என்னென்னா சிஇசிஓக்குன்னு செத்து போயிட்டாரான். இதை கேட்ட ஹீரோ எப்படின்னு கேட்குறான். இரவு வரத்துக்கு முன்னாடி அவரை யாரோ பாம் ஸ்ட்ரைக்கை வச்சு கொண்டு இருக்காங்க, அதனால் எல்லா நரம்பும் பிரேக் ஆயிடுச்சு, அந்த கொலையை நீ தான் செஞ்சுன்னு கொலைக்காரன் எல்லாரையும் நம்ப வைக்க பார்க்குறான். அதனால் சிஇஓன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தயார் பண்ணின்னு இங்கே சீக்கிரமாக வந்துடுவான். அப்போ கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. இதை கேட்ட ஹீரோ, அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நான் ஆச்சரியப்படுறேன். ஹீரோ போய் கதவை திறக்க சிஇஓ ஹீரோ மேலே விழுந்துடுறா. என்னை மன்னிச்சிரு இன்ஃபெக்ஷன் அவள் சொல்கிறா. ஹீரோ கேட்குறா, என்ன செய்கிற காலையிலே இங்கே? அப்போ அவள் சொல்கிற, நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பாரு, இதில் ஏதாவது நல்ல பொருள் இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஹீரோவும் அதில் கையை வைக்க அப்படியே சீன் அந்த சிஇஓன்னு கிட்ட போகுது. இதை கண்டுபிடிச்ச ஹீரோ, சிஇ கிட்ட என்னை மன்னிச்சிரு, இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, உன்னை அங்கிள் பூ பார்த்துக்குவாருன்னு அவன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அடுத்த சீனில் ஹீரோ சொல்கிறான், குட் மார்னிங் பிரதர் சி. இதை கேட்ட சிஇஓ அண்ட் இன்ஃபெக்ஷனு கத்துறான். அந்த நேரத்தில் ஹீரோ டாஜ் பண்ணிட்டு சொல்கிறான், என்ன செய்கிற நீ தானே கொலை பண்ண, என்கிட்ட விளையாடாதான்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ, நான் எதுவுமே செய்யலை உங்கள் சி ஃபேமிலியை, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிங்கன்னு. இல்லை, அன்றைக்கி காம்படிஷனுக்கு முன்னாடி நீ என்னோட அண்ணனோட கையை எடுக்க முடியலன்னு கோபத்தில் ஆட்டில் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி அவனை கொன்று இருக்க. இதை கேட்ட ஹீரோ, உண்மையாவா? அது ஒரு சாதாரண ஜேட் ஸ்டோன், அதுக்காக எல்லாம் நான் அவனை எதுவுமே பண்ணல. 3 பேர் ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோ லைட்டாக பவரை காட்டுறதுக்கே பறந்து போய் விழுறாங்க. இப்போ ஹீரோ சொல்கிறான், சிஇஓ நான் சொல்கிறத கேளு, இதுக்கு அவன் எதுவுமே கேட்க முடியாது, உன்னோட உயிர் தான் அந்த உயிருக்கு கைமாறுன்னு சொல்கிறான். 2 பேரும் ஃபைட் பண்ணுறது மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அதை ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறான். அப்போ சிஇஓன் ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோ ஒத்த கையில் தடுத்துறான். அந்த நேரத்தில் சிஇஓ இன்ஃபெக்ஷன், நீ ஏன்னா ஹீரோவா எல்லாருக்கூடையும் சண்டை போடுற? இதுக்கு ஹீரோ, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு கோவப்படுறான். அப்போ ஹீரோ ஒரு பச்சை பாலை தூக்கி போடுறான், அது வெடித்து புகையாக ஏற்படுத்துது. அப்போ சிஇஓ இன்ஃபெக்ஷன் கத்தாதான். இதை பார்த்துட்டு அந்த கண்காணிச்சிட்டு இருந்தவன் ஓடி போயிடுறான். அடுத்த சீனில் சிஇவான்னு சொல்கிறான், நீ என்னையும் கொல்ல போறியா? அப்போ கொல்றான்னு சொல்கிறான். ஹீரோ அப்படியே விட்டுட்டு போகிறான். அவன் கேட்குறா, இன்ஃபெக்ஷன் என்ன செய்கிற? சிஇவான், எனக்கு தெரியும் உங்கள் ஃபேமிலி எம்ப்ரருக்காக எங்கள் ஃபேமிலியை ட்ரை பண்ணுறீங்கன்னு, அது எப்படி உனக்கு தெரியும்? அதை பற்றி கவலைப்படாத, உங்கள் அண்ணன் செத்தது யார் காரணம்னு எனக்கு தெரியாது, உங்கள் அப்பா கண்டிப்பாக என்னை பற்றி எம்ப்ரர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருப்பார், முதல்ல யார் கொண்டதுன்னு கண்டுபிடிங்க. இதை கேட்ட சிஇவான், உனக்கு தெரியுமா யார் கொண்டதுன்னு? என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் உங்கள் அண்ணன் சிஓவியோட வேலை செஞ்சாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும், ஒருவேளை உங்கள் அண்ணனோட சாவுக்கு அவன் கூட காரணமாக இருக்கலாம். இதை கேட்டு அவன் கண்டிப்பாக இருக்காது, எங்கள் அண்ணன் அவங்ககிட்ட கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டான். அந்த நேரத்தில் இன்ஃபெக்ஷன் நீ எங்கே இருக்குன்னு சிஇஓ கத்திட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோ அப்படியே நடந்து சிஇஓ அவனுக்கு அதில் சொல்கிறான், நீ போய் ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணனோட விஷயத்தை கவனி, உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னை தேடி வா. அடுத்த சீனில் கோட்டையை தான் காட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறேன், மெஜஸ்டி பம் வில்லேஜ் அழிக்கிறது ஒரு நீதிமன்றத்தோட வேலை, ஆனால் இதில் எதுக்காக இன்ஃபெக்ஷன் தலையிட்டான்? அப்போ அதில் இன்னொருத்தான் நான் சொல்கிறேன், இன்ஃபெக்ஷனோட இந்த
நடவடிக்கை நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த செயலால் எம்ப்ரரை அவமானப்படுத்தியிருக்கான். இதை கேட்ட எம்ப்ரர் சொல்கிறாரு, இன்னும் எஸ்டேட்டு எப்போவுமே லாயலாக தான் இருந்திருக்காங்க. அதனால் ட்ரூ ட்ராகன்ஸோட அவங்களுக்கு ஆன்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்குது. அப்படி பார்த்தா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரக்கூடாது. யார் அங்கே ஃபேமிலிக்கு 1000 கோல்டு காயினை ரிவார்டாக கொடுங்க. இதை கேட்ட அந்த சிஓவும் கோவப்படுறான். அடுத்த சீனில் சியூவும் அங்கிள் ஃபூவும் ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அப்படியே நடந்து வந்து திரும்பி பார்க்க இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.